திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவரலின் திருவரலின் திருவடிகளை வணங்கி இருக்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 109வது பதிகம், திருக்கோட்டூர். திருக்கோட்டூர் திருத்துறைப்பூண்டிலுக்கு வடமேற்கே 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இறைவன் திருக்கொழுந்துநாதர், இறைவி அருள்மிகு தேன்மொழி பாவை அம்மை. தீர்த்தம் தேவ தீர்த்தம், தலவிருஷம் வன்னி. தேவர்களும் குச்சர இருடிகளும் பூசித்து பேர் பெற்ற தலம் இது. பதிய பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். நீ இளமார்த்தரு கண்டனே, நெற்றியோர் கண்ணனே, ஒற்றை விடை சூலமார்த்தரு கையனே, தொன்று பைம்பொழில்கள் சூழ்ந்து அழகாய கோலா மலர் மனம் கமல் கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள். சால நீழ்த்தலம் அதனிடை புகழ் மிக தாங்குவர் பாங்காலே. நீலகண்டனே, நீலகண்ட பெருமானே, நெற்றிக்கண்ணனே, ஒற்றை விடையேறி வருபவன், மூவிலை சூலம் கையில் ஏந்தியவன், பொழில்கள் சூழ்ந்த திருக்கோட்டூரில் கொழுந்தே என்று கூறி அவனை வணங்க வருபவர்கள் எழுந்தால் போதுமா, எழுவார்கள். சால நில இந்த உலகம் உள்ளளவு அவங்களுடைய புகழோடு வாழ்வார்களாம். இந்த பெருமானுக்கு அப்படி வணங்கணும்னு, நீலகண்டனே நெற்றிக்கண்ணனேன்னு வணங்குறவங்க, வணங்கணும்னு எழுபவர்கள் பெருமானோடு அருகில் இருந்து புகழ் பெற புகழோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறது. அதனால தான் காரைக்கிழமையெல்லாம் மகிழ்ந்து பாடி, அறவா நீ ஆடும்போது நீ நடியின் கீழ் இருக்க வேண்டும் என்றார். அந்த அம்மை அன்பே வடிவான அந்த காரைக்கால் அம்மையார் இறைவன்கிட்ட கேட்டது இரவாத இன்ப அன்பு. என்றுமே அந்த அன்பு நீங்காமல் இருக்கணும், உன் மேலே வைத்த அந்த அன்பு. அப்புறம் மறவாமை வேண்டும்னு கேட்குறாங்க. மறவாமை வேண்டும். மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது நீ நடியின் கீழ் இருக்கணும், அப்படி மறவாமை இருக்கணும், இன்ப அன்பு இருக்கணும், பிறவாமை, அப்படி பிறந்தாலும் உன்னை என்றும் மறவாமை இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் அந்த அம்மை பெருமான் திருவடி கீழே எப்பொழுதும் மகிழ்ந்து பாட இறைவன் ஆடிக்கொண்டு இருக்கின்றான். அப்படி எழுபவர்களின் துயராயன தீர்தல் அவனது தொழில். அதனால் பெருமான் அப்படி எழுகிறவங்களோட அவங்களோட புகழ் எப்போதும் தங்கி இருக்கும்படி பெருமான் செய்வார். 2வது பாடல். பங்கைய மலர் சீரடி பஞ்சுரு மெல்விரல் அரவல்குள் மங்கைமார் பலர் மயில் குயில் கிளி என மிளற்றிய மொழியார் மென் கொங்கையார் குளம் குணலைசை கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள். சங்கை ஒன்று இலராகி சங்கரன் திரு அருள் பெறல் எளிதாமே. பங்கயம் தாமரை, தாமரை போன்ற திருவடி, அதில் பஞ்சு போன்ற மெல் விரல்கள். அல்குள்னா அம்மையோட மெலிந்த இடுப்பு. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் பலர் மயில் போன்ற அழகுடைய, குயில் போன்ற இசையோடு, கிளி போன்ற பேச்சு உடைய பெண்கள் பலரும் கொங்கையார் குளம் கூட்டமாக வழிபடுவார்களாம். அங்கே இருக்கக்கூடிய திருக்கோட்டூரில் இருக்கக்கூடிய இறைவன் ஆடக்கூடிய நடனம் குணலைக்கூத்து. அந்த குணலைக்கூத்து ஆடக்கூடிய கொழுந்து, அவனுடைய அந்த திருக்கோட்டூரில் இருக்கக்கூடிய இறைவனின் திருநாமம் கொழுந்து, திருக்கொழுந்துநாதர். அப்படி திருக்கொழுந்தே என்று எழுவார்கள். சங்கை ஒன்றிலராகி ஐயமின்றி பெருமான் திருவருளை பெறுவார்கள், அது அவர்களுக்கு எளிது அப்படிங்கிறார். அந்த பெருமானை மயில் அழகான இசையோடு பேசக்கூடிய பெண்கள் குலமாய் பெருமானையும் அம்மையையும் வாழ்த்தி பேசி நிற்கக்கூடிய பெண்களுக்கு திருவருள் பெறுதல் எளிது, அவர்தில் ஐயமில்லை அப்படிங்கிறார். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த அமுதே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வதினியே. அதுதான் அந்த பெருமானை வழிபடக்கூடியவர்கள் திருவருள் பெறுதல் எளிது, ஐயமில்லை அப்படிங்கிறார். 3வது பாடல். நம்பனார் நல மலர் கொடு தொழுதெழும் அடியவர் தமக்கெல்லாம் செம்பனார் தரும் எழில் திகழ் முளை அவர் செல்வம் மல்கிய நல்ல கொம்பனார் தொழுது ஆடிய கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள். அம்பனார் தரும் உலகினில் அமரரோடு அமர்ந்து இனிது இருப்பாரே. நல்ல மலர்கள் கொண்டு தொழுது எழும் அடியவர்களுக்கு நம்பத்தகுந்த தலைவன், அடியவர் தமக்கெல்லாம் நம்பத்தகுந்த பொருள் எதுனா அது திருக்கோட்டூர் கொழுந்துநாதர். தொழுது எழும் அடியவர்களுக்கு தன்னுடைய எழிலை தரும் செம்பொன்னார். பிறப்பு இறப்புகளிலிருந்து நீக்கி அறியாமையை அகற்றி திருவருட் செல்வத்தை நல்கும். அது மல்கிய செல்வமா, திருவருள் செல்வம் நிறைந்து இருக்கக்கூடிய செம்பொன். அந்த செம்பொன்னை
உயிர்களுக்கு வழங்கக்கூடிய அருள் குணத்தை உடையவன். உயிர்கள் பற்றி படரக்கூடிய கொம்பனார். அவர் தொழுது ஆடிய கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள். திருக்கோட்டிலில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய நல்ல கொழுந்து பெருமானே என்று யாரெல்லாம் நினைந்து எழுகின்றார்களோ, எழுந்து பின் துதித்தல் அல்ல, தொழுது கொண்டே எழுதல், தொழுது பின் எழுதல் உடைய அடியவர்கள் எழுவார்கள். அம்பொனார் தரும் உலகினில் பொன்னுலகில் தேவர்களோடு இனிது அமர்ந்து இருப்பாரே. திருக்கோட்டூரில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருக்கொழுந்துநாதரை யாரெல்லாம் நல்ல மலர்கள் கொண்டு தொழுது ஆடி வழிபாடு செய்கின்றார்களோ, எம்பெருமானே சார்பு என சார்பு உணர்ந்து கோட்டூர் நல் கொழுந்தே என்று தொழுது பின் எழுகின்றார்களோ அவர்கள் தேவர் உலகத்தில் இனிது அமர்ந்து இருப்பர் என்று திருஞான சம்பந்த பெருமான் காட்டுகின்றார். 4வது பாடல். பலவு நீழ்பொழில் திங்கனி தேன் பலா மாங்கனி பயில்வாய கலவமங்கைகள் நிலவு சல் கிள்ளைகள் அன்னம் சேர்ந்து அழகாய குளவு நீழ்வயல் கயல்வுகள் கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள். நிலவு செல்வத்தர் ஆகி நீள் நிலத்திடை நீடிய புகழாரே. பலவின்கனி பலாச்சுளைகளையும் இனிமையான திங்கனி மாங்கனிகளையும் தேனையும் உண்ட மயில்களும் கிளிகளும் அன்னங்களும் விளையாடக்கூடிய பொழில்கள் நிறைந்த அந்த பொழில்களையும் கயல் மீன்கள் விரும்பி விளையாடுமா. அப்படி விரும்பி விளையாடக்கூடிய வயல்களை உடைய திருக்கோட்டூரில் விளங்கும் நற்கொழுந்தே என்று போற்றுபவர்கள், போற்றி பின் எழுபவர்கள் நிலைத்த செல்வம் உடையவராகி. நிலைத்த செல்வம்னாலே பெருமானுடைய திரு அருள் செல்வம். அந்த செல்வம் உடையவராகி நீடிய புகழோடும் இருப்பார்கள். இம்மண்ணுலகில் வாழும் பொழுதே அழியாத திருவருள் செல்வத்தையும் நிலைத்த புகழையும் பெற்று வாழ்வார்கள். 5வது பாடல். உருகுவார் உள்ளத்து ஒன் சுடர் தனக்கு என்றும் அன்பராமடியார்கள் பருகும் ஆரமுது என நின்று பரிவோடு பத்தி செய்து எத்திசையும் குறுகு வாழ்வயல் சொல்தரு கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். அருகு சேர்தரு வினைகளும் அகலும் போய் அவனருள் பெறலாமே. நம் பெருமான் சிவபெருமானுடைய பேரு அருள் கருணை திறத்தை கைமாறு கருதாது செய்யக்கூடிய அந்த கருணை திறத்தை யாரெல்லாம் உள்ளத்தில் உணர்ந்து உருகி வழிபாடு செய்கின்றார்களோ அந்த உருகுவார் உள்ளத்து ஒளிவளர் விளக்கு போல அவனுடைய திருவருள் ஒளி வீசி விளங்குமா. என்றும் நீங்காத அன்பு உடைய அடியவர்களுக்கு ஆரமுதமாக பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன். பரம்பரையாக உய்யும்படி அருள் செய்யக்கூடிய பெருமான். இப்போ உருகுவார் உள்ளத்தில் அவனுடைய திருவருள் ஒளி விளங்குமாறும் பக்திசை அடியவர்களிடத்தை அறிவால் பருகும் அமுது என நிற்கக்கூடிய பெருமான். எம்பெருமானிடத்து மீளாத அன்பு காதலும் இருக்கணும். அவனுக்கு என்றும் மீளா அடிமைன்ற அந்த உணர்வு இருக்கணும். அப்படி உணர்வு இருந்து திருக்கோட்டூர் நற்கொழுந்தே என்று தொழுது எழுபவர்கள் அவர்களின் வினைகளும் நீங்கும், பெருமானுடைய திருவருளையும் பெறலாம். 6வது பாடல். துன்று வார்சடை தோமதி மத்தமும் துண்ணெருக்க ஆர்வண்ணி பொன்றினார் தலைக்கலனோடு பரிக்கலம் புலி உரி உடை ஆடை கொன்றை பொன்னியன மலர்தரு கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவாரே. என்றும் ஏத்துவார்க்கு இடரில்லை கேடில்லை ஏதம் வந்தடையாவே. நீண்டு வளர்ந்த எம்பெருமானுடைய திருச்சடையில் பிறைமதி ஊமத்தை வெள்ளருக்கு மலர் வன்னி இலை ஆகியவற்றையெல்லாம் சூடி தலைமாலைகளை தன்னுடைய திருமேனியில் அணிந்து கொண்டு கையிலே கபாலத்தை உண்கலனாக ஏந்தி கொண்டு புலித்தோலை ஆடையாக உடுத்தி கொண்டு கொன்றை மரங்கள் பொன் போன்ற மலர்களை உதிர்க்கும் திருக்கோட்டூரில் எழுந்தருளி வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருக்கொழுந்து ஈசரின் திருப்பெயரை திருக்கோட்டூர் நற்கொழுந்தே என்று தொழுது பின் எழுவாரை என்றும் தொழுது ஏத்துவார்க்கு. நாளும் பெருமானுடைய திருவடிகளை தொழுது வணங்கி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு இடரில்லை, இடையூறு இல்லை, கேடு இல்லை, துன்பம் இல்லை, ஏதம் வந்து அடையாவே. இந்த உயிர்களுக்கு பிற உயிர்களால் குற்றம் வந்து அடையாது. என்றும் வழிபாடு உடைய உயிர்களுக்கு இடையூறு இல்லை, துன்பம் இல்லை, குற்றமும் வந்து அடையாவே. 7வது பாடல். மாட மாளிகை கோபுரம் கூடங்கள் மணி அரங்கு அணிசாலை பாடு சுழ்மதில் பைம்பொன் செய் மண்டபம் பரிசோடு பயில்வாய
கூடுப்பும் பொழில் சூழ்தரு கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள். கேடது ஒன்று இலராகி நல் உலகினில் கெழுவுவர் புகழாலே. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், மணி அரங்கங்கள், அழகிய சாலை, மதில்கள், பெரிய மதில்கள், பொன் மண்டபம் என்று சிறப்புகளை உடைய திருக்கோட்டூரில் பூம்பொழில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருக்கோட்டூர் நல் கொழுந்து நாதரே என்று யாரெல்லாம் தொழுது பின் எழுகின்றார்களோ அவர்களுக்கு கேடது ஒன்று இலராகி, துன்பம் ஒன்று இல்லாதவர்களாக, உடம்புக்கோ உடல் பிணியோ உயிர் பிணியோ இன்றி நல்ல உலகினில் நல்ல தவமுடையவர்கள் வாழக்கூடிய அந்த உலகினில் புகழ் தாங்கும்படியாக வாழ்வார்கள். துன்பம் இல்லாதவர்களாக புகழ் தாங்குமாறு வாழ்வார்கள். திருக்கோட்டூர் கொழுந்து பெருமானை தொழுது பின் எழுபவர்கள். 8வது பாடல். ஒளிகொள் வாழ் எயிற்று அரக்கன் அவ்வுயர்வரை எடுத்தலும் உமை அஞ்சி சுழிய ஒன்றலும் சோர்ந்திட வாளொடு நாள் அவர்க்கு அருள் செய்த குளிர்கொள் பூம்பொழில் சூழ்தரு கோட்டூர் நல் கொழுந்தினை தொழுவார்கள். தளிர்கொள் தாமரை பாதங்கள் அருள் பெறும் தவம் உடையவர் தாமே. 8வது பாடல். ராவணன் பற்றிய குறிப்பு. கூர்மையான எயிறு பற்களை உடைய ராவணன் கைலை மலையை எடுக்க உமை அஞ்சும்படியாக கைலை மலையை பெயர்த்தான். இறைவர் தனது திருக்கால் பெருவிரலினால் சிறிதே சுழித்து உன்ற ராவணன் தன்னுடைய 10 தலைகளும் 20 கைகளும் நெறிந்து வருந்தி அழுது நின்றானா. அப்படி அழுது பெருமானை அவருடைய அருளை வேண்டி கானம் இசைத்து நின்றான். தன்னுடைய தவறை உணர்ந்து இனி தவறு செய்வதில்லைன்னு இசையால் வழிபாடு செய்ய அவனுக்கு வாழும் வாழ்நாளும் அருள் செய்த திருக்கோட்டூர் பெருமான் அக்கோட்டூர் கொழுந்தினை தொழுது எழுபவர்கள் தாமரை போன்ற அவனுடைய பாதங்கள் அவனுடைய திரு அருளை பெறுவதற்குரிய தவம் உடையவர்கள் ஆவார்கள். தவம் உடையவர்களுக்கே குருவர்களால் திருவருள் வாய்க்கப்பெறும். திருக்கோட்டூர் திருக்கொழுந்து நாதரை தொழுது எழுபவர்கள் அவர்களே எம்பெருமானுடைய திரு அருளை பெறுவதற்குரிய தவம் உடையவர்கள் ஆவார்கள். 9வது பாடல். பாடி ஆடும் மெய்ப்பத்தர்கட்கு அருள் செய்யும் முத்தினை பவளத்தை தேடி மாலையன் காண ஒண்ணாத அத்திருவினை தெரிவைமார் கூடி ஆடவர் கைத்தொழு கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள். நீடு செல்வத்தராகி இவ்வுலகினில் நிகழ்தரு புகழாரே. நாளும் திருமுறைகளை பாடி அன்பால உள்ளம் உருக பெருமான் அந்த மெய்பக்தருடைய உள்ளத்தில் எழுந்தருளி திருநடனம் செய்வானாம். மெய் அடியவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய முத்து பவளமும் போன்றவன். திருமாலும் நான்முகனும் தேடி அறிய முடியாத தவத்திருவினை தன்முனைப்பால காண முடியுங்கிறவர்களுக்கு காண ஒண்ணாத நிற்பவன். தவமுடைய அடியவர்களுக்கு பாவைமார்களும் ஆடவர்களும் கூடி கைதொழும் மெய்ப்பத்தர்களுக்கு கோட்டூர் நல் கொழுந்தே என்று தொழுது எழுபவர்களுக்கு நீடிய செல்வமும் இவ்வுலகில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலேயே பொருள் செல்வமானாலும் சரி திருவருள் செல்வமானாலும் சரி நிலைத்த நீடிய புகழை உடையவர்களாக வாழ்வார்கள் என்று திருஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு பாடலையும் திருவருளை பெறுவதற்கும் நீண்ட புகழை பெறுவதற்கும் இந்த திருக்கோட்டூர் கொழுந்து பெருமானுடைய திருவடிகளை நாளும் மறவாமல் தொழுது எழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு பாடலிலும் காட்டியுள்ளார். 10வது பாடல். கோணல் வெண்பீரை சடையனை கோட்டூர் நல் கொழுந்தினை செழுந்திரளை பூணல் செய்து அடி போற்றுமின் பொய்யில்லா மெய்யன் நல்லருள் என்றும் காணல் ஒன்றிலா காரமன் தேரர் குண்டு ஆக்கர் சொல் கருதாதே பேணல் செய்து அரணைத் தொழும் அடியவர் பெருமையை பெறுவாரே. பொய்யில்லா மெய்யன் நிலையில்லாத பொய்ப்பொருள்களோடு கூடி நிற்காத நிலைத்த தன்மையுடைய மெய்யன் நல்ல அருள் என்றும் இந்த உயிர்களுக்கு என்றும் நன்மையை தரக்கூடிய திருவருளோடு என்றும் கூடிய பெருமான். பொய்யினா நிலையில்லாத உள்பொருள், மெய்யினா நிலைத்த உள்பொருள். திரு அருள் கருணையோடு என்றும் கூடியிருக்கக்கூடிய பெருமான் பொய்யில்லாத மெய்ப்பொருள். அவனை திருக்கோட்டூர் கொழுந்து பெருமானை நாளும் நிறைய மலர்கள் கொண்டு திருவடிகளை போற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து விரும்பி தொழும் அடியவர்கள் பெருமையை பெறுவார்கள். உயிருக்கு பெருமை பெருமானுடைய திருவடிகளில்
ஒன்றி அடங்கியிருத்தல். திருக்கோட்டூர் பெருமான் திருக்கொழுந்துநாதருடைய திருவடிகளை நாளும் மறவாது போற்றி பக்தி அன்பு செய்யக்கூடிய அடியவர்கள் அவனுடைய திருவருளை பெரும் பெருமையை பெறுவார்கள். சிறுமை உடைய சமன் புத்தர்களின் உரைகளை கேளாது பெருமானுடைய திருவடிகளையே பேணி அன்பு செய்து தொழும் அடியவர் என்ற பெருமையை பெறுவீர்களாக என்று திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அறவுரையாகவே இந்த பாடலை வழங்கியுள்ளார். 11வது பாடல். பந்து உலாவிரல் பவளவாய் தேன்மொழி பாவையோடு உருவாரும் கொந்துலா மலர் விரிபொழில் கோட்டூர் நல்கொழுந்தினை செழும் பவளம் வந்து உலாவிய காளியுள் ஞான சம்பந்தன் ஆய்ந்து உரை செய்த சொந்துலாம் தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழாலே. திருச்சிற்றம்பலம். தேன்மொழி பாவை இந்த திருக்கோட்டூர் தலத்தில் இருக்கக்கூடிய அம்மையின் நன்னாமம். திருக்கோட்டூர்ன்ற தலத்தில் தேன்மொழி பாவை என்ற அம்மையோடு வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருக்கொழுந்து ஈசரை கடல் தன்னுடைய அலைக்கரங்களால் பவளங்களை கொண்டு கரையில் சேர்க்கக்கூடிய சீர்காழிப்பதியில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் போற்றி அருளி செய்திய இந்த செந்தமிழ் மாலைகள் வல்லவர்கள் யாரெல்லாம் அவன் போற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் திருக்கொழுந்து ஈஸ்வருடைய திருவருளை பெற்று இந்த உலகில் வாழ்கிற காலத்தில் புகழும் பெற்று அந்த புகழ் தாங்குமாறு வாழ்வார்கள். புகழ் அவர்களை தாங்கி நிற்குமாம். திருக்கோட்டூரில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருக்கொழுந்து நாதரை யாரெல்லாம் தொழுது கொண்டே எழுகின்றார்களோ திருவருள் வாய்க்கப்பெறும் பெருமையை பெறுவார்கள். புகழ் அவர்களை இந்த உலகில் வாழ்கிற காலத்திலேயே தாங்கி நிற்கக்கூடிய தன்மையும் உடையவர்களாக இருப்பார்கள் என்று திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதியத்தின் மூலம் நமக்கு அருளியுள்ளார். திரு அருளை பெற வேண்டும், புகழ் நம்மை தாங்கி நிற்க வேண்டும் என்றால் நிறைய மலர்கள் கொண்டு அவனுடைய பொன் போன்ற அந்த திருவடிகளை உருகும் உள்ளத்தோடு அன்பால் பக்தியால் போற்றி வழிபாடு செய்யணும். தொழுது பின் எழ வேண்டும். அவர்களே அவனுடைய திருவருளை பெறும் தவமுடையவர்கள், அவர்கள் தாங்குவர் புகழாலே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு தேன்மொழி பாவை அம்மை உடனாய் உரையும் திருக்கொழுந்து நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.